ஆண்டவர் நல்லவர். ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் ஒளிந்து போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இப்படியாப்பட்ட நல்ல தருணத்தை கொடுத்ததான உங்களுடைய போதகர் அவர்களுக்கும் மற்றும் மூப்பர்கள் மற்றும் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் நன்றியையும் அவன் கணத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். இந்த ஆராதனை முடிந்து இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வீடுகளுக்கு கடந்து போகும் பொழுதே கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக புதிய புதிய வாசல்களை ஆண்டவர் திறந்து வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒரு 2 மாதம் அளவுக்கு ஒரு இடத்துல நீ அமர்ந்து இருக்க வேண்டும், அதுக்கு பிற்பாடு உன்னை தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ண இந்த வருஷத்துல முதல் கூட்டம் தான் எனக்கு இந்த கூட்டம். ஆமென். ஆண்டவர் நான் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடை மையமாக வைத்து ஊழியத்தை 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன். முழு நேரமாக வேதாம கல்லூரி முடித்துவிட்டு அங்கே 2007ஆம் ஆண்டு ஊழியத்தை ஆரம்பித்தேன். அநேக ஆயிரக்கணக்கான என்னுடையதான ஊழியம் சபை ஊழியம் அல்ல, ஒரு சுவிசேஷ ஊழியம். முதல் சனிக்கிழமையில அந்த விடுதலை உபவாச கூட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் ஒரு பரந்த ஒரு இடத்தை தந்து அதில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தும்படியாக கிருபை தந்தார். ஆனால் பெரிய எழுப்புதல், பெரிய ஒரு விடுதலை அந்த தேசத்திலே அந்த கிராமத்தில் உண்டானபடினாலே RSS இந்து முன்னணி போன்றதான பயங்கரமான தீவிரவாதிகள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய தீவிரவாதிகள் முழுவதுமாக அந்த கூட்டத்தை தடை பண்ண வேண்டும் என்றதான நோக்கோடு பயங்கரமான திட்டமிட்டு அந்த கூட்டத்தை முழுவதுமாக தடை பண்ணி விட்டார்கள். ஜெபக்கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாக நான் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அதுக்கு விரோதமாக கலெக்டரிடமும் SP-இடமும் பெட்டிஷன் கொடுத்து முழுவதுமாக என்ன செய்து விட்டார்கள், அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாத அளவுக்கு கிட்டத்தட்ட 11 சபையை கட்டக்கூடாத அளவுக்கு அந்த இந்து முன்னணி RSS போன்றதான தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்கள் அங்கே எழும்பி கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் பெரிய எழுப்புதலை அடியனின் மூலியமாக ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உங்கள் போதகரை சந்திக்கும் பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு. ஆமென். சவுலு பார்த்து கர்த்தர் சொல்ல, நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்றது போல ஒரு எதிர்பாரான ஒரு சந்திப்பை ஆண்டவர் கொடுத்து இந்த வாரம் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான். ஆமென். எலியா காத்திருந்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்யும் பொழுது அவனுடைய ஊழியங்களிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் கொடுத்தார். அவனுடைய வார்த்தையிலே ஒரு வல்லமையை கொடுத்தார், ஒரு அக்கினியை கொடுத்தார். பிரியமான தேவ ஜனமே, அதே போல ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி பாதி வரைக்கும் நீ அமைதியா என்னுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நான் உங்கள் போதகரை சந்திக்கும் பொழுது அவர் என்னை ஊழியக்காரர் என்று சொல்லி நினைத்தாரோ இல்லையோ என்று தெரியாது. அவர் யதார்த்தமாக ஒரு சந்திப்பு. அதுக்கப்புறம் என்னை ஆழ்ந்து பார்த்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்தபடினாலே நான் நேற்று மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், முதல்ல நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க பிரதர்ன்னு சொல்லி உங்கள் பாஸ்டர் எங்கள் இந்த கூப்பிட்டதான அந்த ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை ஒரு தம்பியை நான் பைக்கில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை பிரதர் நான் கார் அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. பாரு ஆண்டவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை ஆண்டவர் தர்றாரு பாருமா அப்படின்னு. ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவனுக்கு ஒரு லக்கை கொடுத்தார். ஆமென். அநேக கிட்டத்தட்ட 214 தாலுகா நம்முடையதான தமிழ்நாட்டில் இருக்கிறது. எல்லா தாலுகாவையும் மையமாக வைத்து நீ சுவிசேஷ கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களிலே 1.5 லட்சம் ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு புதியதான இந்து சகோதரர், இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசுடைய வல்லமையை அறிந்த பிற்பாடு அவர்கள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்? மோசே, நீ பார்வோனுக்கு முன்பாக போக வேண்டும்,
ஆனால் பார்வோன் இருதயமோ ஒரு கடினமான இருதயம். அவன் ஜனங்களை அவன் முழுவதுமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே அவனுடைய இருதயத்தை நீ மாற்ற வேண்டும் என்றால் உன்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டால் மாத்திரம்தான் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலம் இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு அதை செய்வார் இதை செய்வார் என்பது சொல்வதை நாம் முதலாவது நிறுத்திவிட்டு அவன் இயேசுடைய வல்லமையை தேசத்தில் பிரசங்கிப்போம் என்றால், இயேசுடைய அற்புத அடையாளத்தை அவன் தேசத்தில் பிரசங்கிப்போம் என்றால் தேவன் அவன் நிச்சயமாக இந்த தேசத்தை முழுவதுமாக ரட்சிப்பதற்கு அவர் ஏதுவாக இருக்கும். ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாளுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அரைச்சமாவே அரைக்க கூடாது. ஆமென். சொல்ல போனா அதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நான் பிரசங்கிக்கும் பொழுது அவன் குருட்டு கண்களை திறக்க வேண்டும், நடக்க முடியாதவர்களை நடக்க செய்ய வேண்டும், கேன்சர் கட்டிகள் கரைந்து போக வேண்டும் கண்களுக்கு முன்பாக. பிசாசின் வல்லமைகள் ஆண்டவரை நான் பிரசங்கிக்கும் பொழுது அலக்களித்து விடுதலையாக அதே வல்லமையும் அதே அபிஷேகத்தையும் என் தேவன் இந்த நாட்களில் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ கூட்டங்களிலே ஆமென் கண் தெரியாதவர்களை கர்த்தர் பார்வையை செய்திருக்கிறார், கட்டிகள் கரையை செய்திருக்கிறார், அநேக முடவர்களை எழுந்து நடப்பதற்கு நிறைய சீடிகள் உண்டு. நான் ஒரே ஒரு என்னுடைய ஆராதனை சீடியை மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறேன். யதார்த்தமாக வந்தபடி அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் அநேக சீடிகளை கொண்டு வர நீங்கள் கண்டு பொழுது அநேக அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த சீடிகளை போடும் பொழுதே அங்கே பிசாசு பிடித்தவர்கள் அலக்களித்து விடுதலை அடைந்த சாட்சிகள் ஏராளம் உண்டு. அதே அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த சபையிலே இயேசு செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அற்புதத்தையும் அடையாளத்தையும் என் தேவன் செய்வதற்கு அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எஃப் மேஜர் ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். இவ்வளவுதான சத்தம்? பவுல் அவன் எழுதுன ஆவியோடும் பாடுவேன், அவன் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணு. நம்முடைய தேவன் திரிதேக தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் பிரசங்கிப்பது உண்டு. அவன் பிதா காலம் இருந்தது உண்மை. ஆமென். குமாரனாகிய இயேசுடைய காலம் இருந்தது உண்மை. இந்த காலம் யாரா கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த காலம் எஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. அப்படி உங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வாயை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். உங்க கரங்களை உயர்த்தி உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நிரப்பும். மேனுவல் வாசிங்க. என்னை நிரப்பும். உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நிரப்பும், என்னை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் பாடுங்க. பிரசன்னத்திலே உந்தன் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எல்லாரும் உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. சொல்லுங்க உந்தன் பிரசன்னத்திலே. நல்ல சத்தமா சொல்லுங்க உந்தன் பிரசன்னத்திலே. அன்னைக்கு அநேக பேருடைய குடும்பத்தில் ஏன் தெரியுமா கஷ்டம், பாடு, உபத்திரவம்,
பலவிதமான நஷ்டம், பிரிவினை, அவன் வியாதி, வறுமை, கடன் தொல்லை, பாரம், தொழில் நஷ்டம், இதெல்லாம் ஏன் தெரியுமா அவன் பிசாசு அனுமதிக்கிறான்? உங்க குடும்பத்துல தேவ பிரசனம் இல்லாதபடினாலதான் அவன் பிசாசு தரித்திரத்தின் சாபத்தையும் கொண்டு வருகிறான். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்னுடைய குடும்பம், என்னுடையதான வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்துகள், என்னுடையதான ஆமென் கடை, என்னுடையதான பிசினஸ் எல்லாத்திலும் தேவ பிரசனம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசனம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பிரசனம் எனக்கு வேண்டும். ஆமென். உம்முடைய பிரசனம் எனக்கு வேண்டும். ஆமென். சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நீரப்பும், என்னை நீரப்பும். எல்லாரும் சத்தமாய், உந்தன் பிரஸ், ஆண்கள், பெண்கள், சிறியோர்கள், பெரியோர்கள், பிரசன்னத்திலே என்னை நீரப்பும், என்னை நீ, இன்னும் சத்தமாய், உந்தன் பிரசன்னத்திலே, ஓ உந்தன் பிரசன்னத்திலே என்னை நீரப்பும், என்னை நீரப்பும். அப்படி சி மேஜர், உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்திலே என்னை நீரப்பும், என்னை நீரப்பும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, இயேசுவே, இயேசுவே. ஆமென், ஆமென். இந்த சீரியலுக்கு ஒரு பாடலே பாட போகிறேன். நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை கொடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு சோர்ந்து போய் வேதனையோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தின் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாடலை, சீடியில் இருக்க அநேக பாடல்களை அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வாங்கி பயனடைங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஜி மேஜர் கொடுங்க பிரதர், பிரதர் ஜி மேஜர். நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. அன்றைக்கு பர்த்திமேயை நம்பி நானுங்க, அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. அன்றைக்கு பர்த்திமேயை நம்பி நானுங்க, அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரே. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரே. நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், நம்பி 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 வந்தோங்க. ஆமா, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இயேசுவே, லாசருவை என்று கூப்பிட்டான், அவன் எழுந்து நடந்து வெளியே வந்தான். லாசருவை என்று கூப்பிட்டான், அவன் எழுந்து நடந்து வெளியே வந்தான். சாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டது, விடுதலையை பெற்றுக் கொண்டானே. சாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, விடுதலையை பெற்றுக் கொண்டானே. நம்பி 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 வந்தோங்க. ஆமா, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. எல்லாரும் சேர்ந்து நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. நீங்க பாடுங்க பாப்பா. ஆமா, நம்பி நம்பி வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. நீங்க மாத்திரம் பாட போறீங்க. ஆமா, ரெடி, 1 2 3 4. நம்பி 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 வந்தோங்க. காது கேட்கலையா எனக்கு? ஆமா, நம்பி 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 வந்தோங்க,
அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. அன்றைக்கு பர்த்திமேயை நம்பினானுங்க. ஆமென். அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. அன்றைக்கு பர்த்திமேயை நம்பினானுங்க. அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல. எல்லாரும் எழுந்து நட என்று சொன்னாரு. பேதுரு சொல்றான் பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரு. சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரு. ஒரு சீச வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரு. கரங்களை உற்சாகமா தட்டுங்க பாபு. ஹalleluya. ஆமென் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென் ஹalleluya. பிசாசரம் வெட்கப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான், அதான் துதிக்க வேண்டும். ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம். ஐயோ என்ன செய்வது, நாளை தினத்தை என்ன பண்ணுவது. ஆமென். என்னென்ன குழப்பங்கள், ப்ராப்ளம், பயங்கரமான குடும்பத்துல நெருக்கம் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை நீங்க துதிச்சு பாருங்க. கர்த்தர் எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்தாரோ, ஆமென், மாறாவை தண்ணீரை மதுரமாக மாற்றினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக அற்புதங்களை ஆங்காங்க வைத்திருக்கிறார். நீங்க ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் ஹalleluya. அதான் அந்த வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. ஆமென். எப்படி பாடணுமா? எப்படி பாடணுமா? கெம்பீரித்து பாடணுமா? அப்படி இருக்க கூடாது, கெம்பீரித்து பாட வேண்டும். ஆமென் ஹalleluya. அதான் சங்கீதம் சொல்லு, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை, சத்தமா சொல்ல முடியுங்க, துதிப்பதாக. ஓசையுள்ள கைத்தாளத்தோடும், பேர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. ஆமென். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பாடுங்க பார்ப்போம். நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆமென் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த நிமிடத்துல கர்த்தரை துதித்து உயர்த்தி பாருங்க. எல்லா தோல்விகள், பிரச்சனை, வியாதி, கடந்துள்ள பாரம் எல்லாத்தையும் தேவன் மாற்றி வைத்திருப்பார். ஆமென் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ரெடி, 1 2 3 4. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. அன்றைக்கு பர்த்திமேயை நம்பினானுங்க, அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. பர்த்திமேயை நம்பினானுங்க, அவன் கண்கள் தானே திறக்கப்பட்டதுங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரு. எல்லாரும் சொல்லுங்க பாபா. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்ல, எழுந்து நட என்று சொன்னாரு. நம்பி 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 வந்தோங்க, நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. நம்பி 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 வந்தோங்க, அவர் மேல் நம்பிக்கையை வைத்து சென்றோங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எல்லாரும் கூடுங்க. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். கரங்களை தட்டி உற்சாகமா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது இயேசுவே, உம்முடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதுமாக வெளிப்படுவதாக, இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரை கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரை கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கொடுமே. எல்லாரும் சொல்லுங்க பாபு. கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கொடுமே எல்லாம்
எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே இயேசுவே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கொடுமே, எல்லாம் கொடுமே இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப்பா. ஆமென். கூடாதது உம்மால் கூட. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். கொடுமே, எல்லாம் கொடுமே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவே கொடுமே. இந்த பாடலை பாடும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக பிள்ளைகள் மேல இருக்கிற சாப கட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால் இப்பொழுது கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவே ஆமென். எல்லாம் கொடுமே, உம்மால எல்லாம் கொடு. கூடாதது வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு தேவ வல்லமை தேவை, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை தேவை, வியாதியிலிருந்து விடுதலை தேவை, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் தைராய்டு பிராபலங்கள் மாறுவதாக, யூட்ரஸ் பிராபலங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பார்வை குறைவு மாறுவதாக, அநேக பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, பிசினஸ்ல இருக்கிற சாபங்கள் மாறுவதாக, முன்னேற்றத்தை தடைபடாதபடிக்கு ஆமென் வைத்திருக்கிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது இயேசு என்ற அதிகாரமான நாமத்தினால் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. அநேக பெண்கள் மேல தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது, அநேக ஆண்கள் மேல தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. இப்பொழுது தேவனுடைய அக்கினி 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 இயேசுவின் அதிகாரம், இயேசுவின் அதிகாரமான நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. அநேக பிசாசின் அதிகாரங்கள் இப்பொழுது கட்டப்படுகிறது, அநேக பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது கட்டப்படுகிறது, உங்களை குழப்புகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது கட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையை ஆமென் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் ஆமென் ஆமென் வெளிப்பட விடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அப்படி கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு பரிகாரி, இயேசு ஒருவர் தான் ஆறுதல், இயேசு ஒருவர் தான் விடுதலை கொடுக்கிறவர், இயேசு ஒருவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். இயேசுவை நம்பி வந்திருக்கிற ஜனமே, இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை ஆமென் உன் ஆறுதலாக இருப்பார். உன் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. உன் வியாதியை மாற்றுகிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. உன் குடும்பத்திற்கு பிரிவினையை மாற்றுவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியும். அப்படி கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. ஹா 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 ஹalleluya. ஹா oh Lord Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து Hallelujah. கரங்களை உயர்த்தி எனக்கு தேவைகள் நிறைய இருக்குதுப்பா. இந்த பிரச்சனை யார் மாற்றுவார்? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya
ஹalleluya. உன்னை கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் உன் அருகில் இருக்கிறார். ஹalleluya. 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 Jesus. அவருடைய பிரசன்னம் அலை அலையாய் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி கரங்களை உயர்த்தி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் அருகில் இருக்கிற இயேசு, உங்கள் அருகில் இருக்கிற இயேசு உங்களுக்கு முன்பாக, உனக்கு பின்பாக, உன் வலது பரிசத்திலும் உன் இடது பரிசத்திலும் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி கைகளை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குதுப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, எனக்கு இந்த வியாதி இருக்குதுப்பா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குது, என் குடும்பம் இப்படி பிரச்சனையில் மாட்டி இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி உன் கையை பார்த்து, என் இயேசு நிச்சயமாக உனக்கு ஆறுதலை விடுதலையும் என் இயேசு தருவார். ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய உயர்வை என் தேவன் தருவார். அன்பின் பிதாவே, நீர் பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காரணம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த சபைக்காகவும் அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் எப்பொழுது ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது என்னுடைய வழக்கம். பிரியமான தேவ ஜனமே, நான் ஆண்டவரிடத்திலிருந்து கிருபைகளை ஏராளமாக பெற்றிருக்கிறேன். காரணம், என்னுடைய உபவாசத்து நிமித்தமாக, என்னுடையதான ஆமென் முழுவதுமான அர்ப்பணிப்பு நிமித்தமாக ஆண்டவர் அநேக கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வரம், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதே அநேக பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிருபை ஆண்டவர் அடியனை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அநேக கூட்டங்களிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதங்களை ஏராளமாக ஆண்டவர் செய்து மேடைக்கு ஓடி வருவார்கள். வார்த்தையை நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைகளுடைய சாட்சிகளை விசாரிப்பேன். பிரியமான தேவ ஜனமே, அதே போல உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் அவன் முன்னேற விடாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது. ஆனால் அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்களே தவிர அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றம் இல்லாதபடிக்கு ஒரே ஒரு வட்டத்திலே அவர்கள் சுத்தி வருகிறார்கள். ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது. அவன் அந்த பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான், சிறைப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரின் உள்ளத்துல பேசினார். நான் ஆண்டவரே, புது வருடமாக இருக்கிறதே, ஆண்டவர் இவர்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டியதா? வாக்குத்தத்த செய்திகளை கொடுக்கவா? பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இவர்களுக்கு ஆமென் சந்தோஷமாக பேசுவதா என்று சொல்லி என் இருதயத்தில் பஸ்ல வரும்பொழுதே குழப்பம். ஆனால் கரெக்டாக ஒரு மணி அளவில் ஆண்டவரின் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். நான் நினைத்தேன் பஸ்ல அநேக கூட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் மிஞ்சி போன 5 பேர் தான் பஸ்ல இருந்தார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமென். நான் ஜெபிப்பதற்கு, சத்தமிட்டு ஜெபிப்பதற்கும் தேவனோடு கூட உறவாடுவதற்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. என்றால் இங்கிருந்து போகும்போது தான் பஸ்ல கூட்டம் இருக்கும் என்று நினைக்கிறேன். வரும்போது ஒரு கூட்டத்தையும் என்னால் இங்க இருக்க தென் மாவட்டத்தில் இருக்கின்றன கூட்டங்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரியமான தேவ பிள்ளை, கர்த்தருக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சீயோன் குமாரத்தியே, பாபிலோன் ஆமென் தேசத்திலே குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் திருவலம் பற்றினார். எடுத்தவர்கள் வாசிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் அந்த ஒரு மைக்கை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் அவங்க மட்டும் வாசிப்பாங்க. அந்த பிரதர் மைக்கை கொடுங்க. பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சீயோனே,
உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பிரியமான தேவ ஜனமே, பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பாபிலோன் தேசம் என்றால் ஒரு அடிமைத்தனத்திலே, ஆமென், அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு பாபிலோன் தேசம். அந்த பாபிலோன் தேசத்திலே அங்கே இருக்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறதான ஜனங்களை கொண்டு போய் பிடித்து அவன் அந்த தேசத்திலே அடிமையாக வைத்திருக்கிறார். அவன் எகிப்திலே எப்படி தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்களோ அதே போல பாபிலோன் தேசத்திலும் அடிமைகளாக இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சுதந்திரமாய் வாழக்கூடியவர்கள், விடுதலையாக வாழக்கூடியவர்கள், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உரிமை உள்ளவர்கள் அவர்கள் என்றால் என்னென்றால் அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியே அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற சீயோனே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை வரும். சீயோன் என்றால் தாவீதுடைய நகரம். அவன் சீயோன் என்றால் அவன் இன்னொரு சீயோன் என்றால் இன்னொரு பெயர் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் சீயோன் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட சீயோன் எங்க இருக்கிறது? பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கிறது. ஐயா, இந்த தேசத்திலே நீனும் நானும் இருக்கிறோம், உண்மை. அவன் பிரியமான தேவச்சனமே, இந்த தேசத்திலே அவன் சுதந்திரிக்க விடாதபடிக்கு, இந்த தேசத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நீனும் நானும் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேரை நான் விசாரிப்பேன், ஒவ்வொருத்தரை விசாரிப்போம் என்றால் அவன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, இவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கிறது, இவ்வளவு கண்ணீரின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் ஜெபித்து ஜெபித்து என்ன கிடைத்தது? அவன் உபவாசித்து உபவாசித்து என்ன கிடைத்தது? அவன் சபைக்கு கொடுத்து கொடுத்து என்ன கிடைத்தது என்று சொல்லிதான் அநேக பேருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குமே தவிர புல் ஸ்டாப் இருக்காது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற அவன் சீயோனே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை வரும். பிற்பாடு தேவ மகிமை வரும். ஐயா, நம்மளுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை என்றால், நம்முடைய ஆத்மா ஒரு விடுதலை எதிர்பார்க்கவில்லை என்றால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, பிரியமான தேவ பிள்ளைகளே, உனக்குள்ள ஒரு ஜெப ஜீவியத்தில் ஒரு விடுதலை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு விடுதலை நீ அனுபவிக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதானே ஆமென், இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த விதமான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் சிறைப்பட்டவருக்கு விடுதலை என்று சொல்லி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தரை குறித்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் சிறைப்பட்டவருக்கு விடுதலை என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. சிறைப்பட்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். பாவம் என்ற சிறை, வியாதி என்ற சிறை, வறுமை என்ற சிறை, கடந்தொல்லை பாரம் என்ற சிறை. அவன் பிசினஸை துவைக்கி விடுகிறார்கள். அதை முடிக்க விடாதபடிக்கு பிசாசு, அதில் லாபம் எடுக்க விடாதபடிக்கு பிசாசு அந்த பிசினஸை முடக்கி விடுகிறான். அது ஒரு சிறை. இப்படிப்பட்ட பலவிதமான சிறை. இல்லைன்னா படித்திருப்பார்கள், வேலைக்கு சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவன் படித்திருக்கிறதான அவன் ஏற்ற வேலை அவர்களுக்கு கிடைக்காது. ஒன்று படித்திருப்பார்கள், ஒன்று வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஐயா, இதே போன்றதான வாழ்க்கை மாறி மாறி ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவனுக்கு பின்னாடி ஒரு சிறை இருப்பு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சிறை இருப்பில் இருக்கிற ஜனங்களை என் தேவன் இந்த கூட்டத்திலே, இந்த இடத்துல இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை என் தேவன் நிச்சயமாக கொடுக்க போகிறார். ஐயா, பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். 12 வருஷம் அவன் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நிமிர முடியாத ஒரு கூலி, 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு கூலி, 36 வருஷமாக ஒரு மனிதன் முடமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட வருஷ கணக்கில் நிம்மதி இல்லாதபடிக்கு, வருஷ கணக்கில் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு வாழுகிறோம், ஏதோ ஒன்று இருக்கிறோம் என்று சொல்லிதான் நாம் இருந்து கொண்டே இருக்குமே தவிர ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உண்மையான விசுவாசிகள் இருப்பது இல்லை. காரணம், அவன் சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை வரும். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். பார்வோனிலே 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த ஜனம் அடிமைப்பட்டு இருக்கிறது என்பது அவன் கர்த்தருக்கு தெரியும். அப்ப இந்த ஜனங்கள் எப்பொழுது என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் காத்திருந்தார். ஐயா, என் இயேசுவுக்கு மோசையை அனுப்பின தேவன் அதுக்கு முன்பாகவே ஒரு தேவ மனுஷன் அனுப்பியிருக்கலாம். அவர் பொறுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள், விடுதலை நோக்கி எப்பொழுது கூப்பிடுவார்கள் என்று சொல்லி காத்திருக்கிறார். தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீ விரும்பினால் மாத்திரம் தான் தேவன் கிரியை செய்வார். இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்
வாசலை அடைத்து விட்டால், உன் இருதயத்தை அடைத்து விட்டால் எப்படி என் தேவனாகிய ஆண்டவர் கிரியை செய்வார்? அவர் ஆவியாக இருக்கிறார் அல்லவா? ஆவியாக இருக்கிறார். உன் வாசலை அடைத்து விட்டாய் என்றால் எப்படி அவருடைய சத்தம் கேட்கும்? அவருடைய தட்டுகிற சத்தம் எப்பொழுது கேட்கும்? அவர் எப்படி உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார்? அவர் எப்படி இதை செய், இதை செய்யாது, இப்படி இரு, இப்படி இருக்காது என்று சொல்லி எப்படி ஐயா பேசுவார்? லிசன், கவனமாக நீங்க கவனிக்க வேண்டும். சீயோனே, முதலாவது உன்னை விடுவித்துக் கொள்ளு. இன்னைக்கு யாருக்கோ ஒருவருக்கல்ல, கிட்டத்தட்ட 90% இங்க இருக்கக்கூடிய 90% இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர் விடுதலை தேவையாக இருக்கிறது. ஏதோ ஒரு போராட்ட முனை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பார முனையை சுமந்து கொண்டிருக்கிறது. நீ உங்கள் முகத்தை பார்த்தால் அழகா இருக்கிறது போல தெரியலாம், ஏதோ ஆனந்தமா இருக்கு, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீ அழகாக உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் பின்னுடைய வாழ்க்கை. இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு ஒன்றும் மறைக்கப்படாது, இயேசுவுக்கு ஒன்றும் அவன் வெளியேறப்படாத மறைபொருள் இல்லை. நீ என்னை மறைத்து விடலாம், இங்க இருக்க போதகரை மறைத்து விடலாம், ஆனால் இயேசுக்கு உன் வாழ்க்கை தெரியும் ஐயா. ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு தரித்திரம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பாரம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வியாதி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டம் உன்னை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கஷ்டம் எவ்வளவு பெரிய பிராபலமாக இருந்தாலும் என் இயேசு உன்னை தொட முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவன் தான். இந்த சீடியிலே என்னுடைய சாட்சியை சொல்லி நான் பாடியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன். 2006-2005 ஆண்டு நான் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டேன். 10ஆம் வகுப்பு முடித்தவுடனே என்னுடையதான தகப்பனார் சொன்ன காரியம், நான் மூத்த மகனாக இருந்தபடினாலே என் தகப்பனார் சொன்னார், எப்பா நீ எப்படியாவது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு இல்லாட்டி எங்கேயாவது ஒரு வேலைக்கு போனால்தான் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்கள், ஏதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கும். இல்லை என்றால் 5 லட்சம் ரூபாய் கடன். நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான வேதனை, பலவிதமான பாடுகள், சாப்பிடுவதற்கு அவன் வழி இல்லாதபடிக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பிட வேண்டுமென்றால் கடனை வாங்கி தான் சாப்பிட வேண்டும். அவன் இங்கே கடனை வாங்கி அங்கே கொடுப்பது, அங்கே கடனை வாங்கி இங்கே கொடுப்பது, இப்படிதான் வாழ்க்கை. என்னுடையதான அவன் சிறு பிராயத்தில் மூத்த மகனாக இருந்தபடினாலே கஷ்ட நஷ்ட பாடுகள், அவ்வளவு உபத்திரம். ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் பிறந்தேன். அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு ஒரு பாடுகள். 10ஆம் வகுப்பு முடித்து விட்ட எல்லாரும் நினைத்தார்கள் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகி விடுவான், அதுக்கப்புறம் அவன் தன்னாலே வேலைக்கு போய் விடுவான்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்தபடி எப்படியோ ஆசிரியர் கண்களில் தயவு கிடைத்து என்னை பாஸ் பண்ண வைத்தார். அவன் கர்த்தருடைய நாமம் 12ஆம் வகுப்பு படிப்பதற்காக என்னுடைய கைகளிலே அவன் பணம் இல்லை. அவன் 140 ரூபாய் கட்ட வேண்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த 140 ரூபாய் இல்லாதபடிக்கு நான் வேதனையோடு இருந்தேன். இதை சென்னை பட்டணத்தில் என்னுடைய சித்தி ஊழியத்தில் இருந்தபடினாலே அவரிடத்தில் கடிதம் எழுதி கேட்டேன், எப்படியாவது எனக்கு ஒரு 200 ரூபாய் அனுப்பி கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பி கொடுத்தார்கள். அதை வைத்து அவன் 12ஆம் வகுப்பு படித்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதும் அதே தரித்திரம், அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு பாடு, அவ்வளவு ஒரு வேதனை. என்ன செய்வதென்று தெரியாமல் 12ஆம் வகுப்பு முடிந்தவுடனே சென்னை பட்டணத்துக்கு வந்து விட்டேன். அவன் ஒரு வாலிப வயது, ஒரு அவன் இளம் வாலிப வயது, இயேசுவை குறித்து அவன் அறியாத ஒரு வயது. ஆனால் கிறிஸ்தவர் தான், சிஎஸ்ஐ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவன் திருவசனம் சொல்வதற்கு கற்றுக் கொடுத்தார் என்று தவிர அவன் கொடுத்தார்களே தவிர அவன் ரட்சிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை, விடுதலை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை, உன் ஆத்மா இயேசுவுக்கு தேவை என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை என்னுடைய தாய் தகப்பன். அவ்வளவு ஒரு அவன் அவலமான ஒரு சூழ்நிலை. பிரியமான தேவன், நம்முடைய பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அவன் சத்தியத்தை அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பதில்லை, சத்தியத்திலே பிள்ளைகளை நடத்துவதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு வேதனை. ஆனால் பாருங்கள், 12 படித்து முடித்த உடனே சித்தி, சித்தப்பா நீ எப்படியாவது இங்கே வந்து விடுன்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார். அவருடைய சபைக்கு போதகராக இருந்தபடினால், சித்தப்பா ஒரு பெரிய ஒரு பாஸ்டராக இருந்தபடினாலே எப்படியாப்பட்டதான ஒரு சபை, அங்கே இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்வேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆனந்தமாக பாடுவார்கள். ஆனால் என்னை மாத்திரம் ஒரு கஷ்டம் சுற்றி கொண்டு இருக்கிறது போல இருக்கும், என்னை மாத்திரம் பாம்பு சுற்றி கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அவன் நான் மாத்திரம் ஒரு வேதனை இருப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், எல்லா காரியங்களையும் செய்வேன். ஆனால் ஒரு கஷ்டம், ஒரு பாடு என்னை மாத்திரம் சுற்றி கொண்டு இருக்கும். ஒன்று என்னுடைய கஷ்டம், இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தை நினைத்து நான் கஷ்டப்படுவேன். ஒரு நாள் இதே போன்ற 3 நாள் கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்த உடனே முதலாவது அவர் ரட்சிப்பை குறித்து பேசினார், 2வது விடுதலை குறித்து பேசினார், 3ஆம் நாள் ஆமென் அபிஷேகத்தை குறித்து பேசினார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், விடுதலை, இந்த அபிஷேகம் யாருக்கெல்லாம் தேவை என்று சொன்ன உடனே பின்னால் இருந்து கைகளை உயர்த்த ஆரம்பித்தேன். கைகளை உயர்த்திருந்தான் எனக்கு தெரியும், யாரோ ஒருவர் கொண்டு போய் என்னாலும் முன்னாடி கொண்டு போய் விட்டார். பிரசங்கியாருக்கு முன்பாக அவன் முன்னாடி ஆர்டர் கால் கொடுத்து கொண்டு இருக்க, நான் அழுது கொண்டே இருக்கிறேன். அந்த இயேசு எனக்கு தேவை, அந்த இயேசு எனக்கு தேவை என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கும் பொழுது இயேசுடைய கரமனே அவன் தொட்டதையும் அவருடைய
அவருடைய சிலுவை காட்சியை எனக்கு காண்பித்ததையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்கு அளவில்லாமல் கொடுத்ததையும் என் தேவன் அந்த காட்சியை காண்பித்தது இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது ஐயா. பிரியமானது, அந்த நாள் முதற்கொண்டு அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள். அந்த நாள் முதற்கொண்டு எல்லா சாபங்களையும் என் தேவன் உடைத்தெறிய ஆரம்பித்தார் ஐயா. அன்னில சாப கட்டுகள் அவன் முற்றிலுமாக நீங்க போக ஆரம்பித்தது. 6 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கடனையும் என் தேவன் அடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய ஆரம்பித்தார். எங்களை நல்ல இடங்களில் கிட்டத்தட்ட எங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறார். அவள் சென்னையில் ஒரு இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறார். அவன் பாருங்கள், நானும் அவன் நல்ல ஒரு குடும்பத்தில் அவன் கர்த்தருடையதான கிருபையில அவன் நல்ல ஒரு வாய்ப்பு வசதியோடு இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஏன் தெரியுமா? அவன் சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் ராஜாக்களோடு அமர நம்முடைய ஆண்டவராக இயேசு ஐயா ஆசீர்வாதத்தோடு இருக்கிற மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு இயேசுவுக்கு வேலை இல்லை. ஒரு மனுஷன் தரித்திரனாக இருக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது, ஒரு குப்பையில இருக்கும் பொழுது அவனை உயர்த்துவதுதான் சாட்சி. லிசன், கவனமாக கவனிங்கள் ஐயா. அப்படியாப்பட்ட ஆண்டவராக இயேசுவை சொல்வதற்கு தான் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன்ப்பா. பிரியமான தேவச்சனமே, நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். அவன் அண்டையிலிருந்து என்னுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். என்னுடைய குடும்பத்திற்கு கட்டுகளை மாற்றினார். அவன் குடும்பத்திற்கு சாபங்களை மாற்றினார். மூதாதையர் செய்த பாவங்களை மாற்றினார். விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் ஐயா. என்னைக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து என் தேவன் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாபா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாபா. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறாரோ அன்னையில இருந்தே தேவன் அவனை உயர்த்த ஆரம்பிப்பா. அவன் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார் ஐயா, லிசன், கவனமாக கவனி. உனக்கு ஒரு விடுதலை தேவை, உன் தொழிலுக்கு ஒரு விடுதலை தேவை, உன் படிப்புக்கு ஒரு விடுதலை தேவை, அவன் உன்னுடையதான அவன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தேவை. நீ நினைக்கலாம் பொன் வெள்ளி அவன் எல்லாம் சேர்த்து வைத்து விட்டேன். சேர்த்து வைத்தவர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆனா அவருடைய நிலைமை அவ்வளவு நிலைமை. லிசன், பணம், அவன் பணம் என்று சொல்லி அதை வைத்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி அழைகிறார்கள் ஐயா. லிசன், கவனமாக கவனிகள். அநேக இடங்களிலே அநேக பணக்காரர்களோடு அநேக எல்லாரோடு நாம் அவன் வாழ்ந்து விட்டேன், எல்லாரோடும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் என்றால் அவன் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை தவிர ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவை நம்பினால் மாத்திரம்தான் உனக்கு ஒரு விடுதலை. இயேசுவை நம்பி இயேசுவை விடுதலை ஆக்கினால் மாத்திரம்தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். சபையே, தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது. 430 வருஷம் அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கப்படும்படிக்கு பாருங்கள். லிசன், பிசாசு விசாரணைக்காரன் ஐயா, ஒவ்வொருவனையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம மேல எவ்வளவு சுமையை சுமக்க வைக்க வேண்டும், எவ்வளவு பாரங்களை சுமக்க வைக்க வேண்டும், எவ்வளவு தரித்திரங்களை சுமக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மளை அவன் உலாவிக் கொண்டே இருக்கிறான். நம்மத்திலே அவன் அவருடைய பார்வை விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய கரத்தில் இருந்தால், தேவனுடைய அவன் கரத்தில் நீ இருந்தால் உன்னை தேவன் விடுதலையாக்கி அவருடைய கண்மலை வெடிப்பிலே உன்னை மூடி வைப்பார் ஐயா. பிரியமான தேவ ஜனமே, நல்ல கவனமாக கவனிங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனத்திற்கு சும்மா இருக்கல, சும்மா சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேலை போதாது, இன்னும் கொஞ்சம் வேலை, அந்த வேலையை செஞ்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வேலை, அப்படி சுமை சுமக்கிற ஒரு வேலை. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையில அங்கே யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க பார்ப்போம். முதல்ல, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஹலோ ஹலோ, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க கர்த்தர்ட்ட முறையிடாத வரைக்கும் என் தேவன் ஒன்று செய்ய மாட்டார். நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருக்கலாம், இல்லாட்டி 24 மணி நேரம் தலைமாட்டிலும் பைபிளு, இருதயத்திலையும் பைபிளு, கார்லையும் பைபிளு, எல்லாத்திலையும் பைபிளு. ஐயா,
நீ எவ்வளவுதான் பைபிளை வச்சாலும் சரி, நீ பேச்சா நீ நம்முடைய வசனத்தை கொத்தினாலும் சரி, உன் இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில் நீ சொல்லாமல் வரைக்கும் தேவன் கிரியை செய்யவே மாட்டார். அது வேதத்தில் எழுதப்படாத ஒரு காரியம் ஐயா. முறையிடுகிற சத்தம் பாருங்கள். அண்ணாள் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆலயத்துக்கு போவாள், ஒவ்வொரு வருஷமும் போவாள், ஒவ்வொரு வருஷமும் சக்களத்தை அவளை வேதனைப்படுத்திக் கொண்டு இருப்பார். பார் எனக்கு எவ்வளவு பிள்ளைகள், எனக்கு பார் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எனக்கு பார் எவ்வளவு நன்மைகள், உனக்கு மலடியாக இருக்கிறார். ஆனால் பார்த்தால் அண்ணாள் பாருங்கள், அவனுடைய புருஷன் வருகிறான், வந்து அங்க பார் எல்லாத்தையும் காட்டிலும் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், உன்னுடைய நேசம் எனக்கு எதுக்கு, ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே, வேதனை இருக்கிறாள். ஆனால் ஒரு வருஷம் முடிவு காண்கிறார். இங்க பாருங்கள், இனி என்ன செய்யக்கூடாது, நான் கர்த்தர்ட்ட சொல்லாம சும்மா இருக்கக்கூடாது. உடனே போகிற ஆலயத்துக்கு முன்பாகவே முழங்கால் படியிட்டு அப்படியே அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் அது உமக்கே நான் கொடுக்கிறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் நான் உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி முறையிடுகிறார், கதறி அழுகிறார். உடைய பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்வதை காட்டிலும் முழங்கால் படிட்டு அவன் உன் அறையை பூட்டிக் கொண்டு கர்த்தரை கூப்பிட ஆரம்பி. நீ எவ்வளவு ஜெபத்தி, அவன் எவ்வளவு நீ எப்படிலாம் ஜெபிக்கணும் சொல்ல, அப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும் சொல்லுவாங்க, அதெல்லாம் கர்த்தர் வந்து அப்படிலாம் நான் வந்து அப்படி நான் ஜெபம் பண்ணிடலாம், அப்படி ஆசீர்வாதத்தை பற்றிக்கணும். உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்ய. சிலர் ஜெபத்துக்கு இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படிதான் ஜெபிக்கணும், ஜெபத்துல படிகள் அப்படி படிகள் இப்படி ஐயா இல்லையா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை மாத்திரம் பார்த்துதான் தேவன் கிரியை செய்வார் ஐயா. அவன் முழங்கால் படியிட்டு கதறி அழுது, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்திமேயை கூப்பிடுகிறார். அவனுடைய சத்தம் பெரிய சத்தமாக இருக்கிறது. பாருங்கள், அவன் இயேசு கடந்து போகிறான் என்று சொல்லி அறிந்த உடனே இயேசு கடந்து போகிறான் சத்தத்தை மாத்திரம் தான் கேட்கிறான், ஆனா இயேசுவை காணவில்லை. ஆனால் அவன் உள்ளம் தெரிகிறது, உள்ளத்தில் தெரிகிறது இவரிடத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்த உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே சீஷர்கள் எல்லாம் போய் சுமார் இயேசு பிஸியா இருக்கிறாரு, இயேசு பிஸியா இருக்காரு, சும்மா அமைதியா இரு, அதை விட போயா எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனையே இல்லை, ஏசு பிஸியா இருந்தானே பிஸியா இல்லாட்டாலும் எனக்கு ஒரு பார்வை கிடைக்கணும். சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு பார்வை கிடைக்கணும், அதுதான் எனக்கு தேவை. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த விடுதலை தேவை, எனக்கு அந்த சுகம் தேவை, எனக்கு அந்த ஆரோக்கியம் தேவை, அதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மாத்திரம் அந்த பர்திமேயை கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு தேவன் அவனுடைய கண்களை திறக்கிறார் ஐயா. பிரியமான தெய்வ பிள்ளைகள், அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கூப்பிடவே இல்லை. அவர்கள் இயேசுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதே மறந்து அந்த வேலையிலேயே தான் குறிக்கோளா இருக்காங்க. ஹலோ, சிலருடைய பார்த்தீங்கன்னா வேலை ஒரே வேலையில தான் குறிக்கோளாவே இருப்பாங்க. கர்த்தர் செய்வார் என்பதை 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவர் உன்னுடைய பிசினஸை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை தரமாட்டாரா? உடைய குறைவுகள் மத்தியில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? நீ போய் அங்க போராட வேண்டிய சிலர் பாருங்க, அதிலே போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஓ போராட்டம், ஓ நம்ம நினைச்சா முடிச்சிடும், அங்க போய் அவரை பார்த்தா முடிஞ்சிடும், இவரை பார்த்தா நோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரை பார்த்தாலும் முடியாது, நீ இயேசுவை பார்க்க வர வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் அந்த வாசலை செட்டில் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார். நீ கர்த்தரை தேடுகிற வரைக்கும் அந்த வாசல் திறக்காதையா. லிசன், கவனமா கவனி. நீ கர்த்தரை தேடுகிற வரைக்கும், கர்த்தரை நோக்கி நீ எவ்வளவு பெரிய கடினமான இருதயம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அப்படியே உன் மத்தியில் உலாவி கொண்டே இருக்க. அவன் அருகில் வருகிறார், உன்னை தொட்டு பார்க்கிறார். அப்படியாவது இந்த மகனை அவன் பார்த்து விடுவானா என்று சொல்லி அவன் பாருங்கள் சகைவை பார்க்கிறார். சகைவை யதார்த்தமா தான் போய் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறார். யதார்த்தமா அவர் எப்படியாப்பட்டவர், நம்மளை விட பெரிய ஆளா அவரு, நான் தானே எல்லாரையும் அடக்கி வச்சு பணத்தை சம்பாதிச்சு பெரிய பெரிய பங்களா மாளிகை கட்டி இருக்கிறேன், அவரை என்னை விட பெரிய ஆளான்னு சொல்லி நினைச்சுதான் அவனை குள்ளனான இருந்தபடினாலே காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து பார்க்கிறான். ஆனா பாருங்க, உன்னுடைய வாஞ்சையை தேவன் அறிந்தபடினாலே அப்படியே பார்க்கிறார். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். ஐயோ பாருங்கள், அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்படிதான் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனடைந்த சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். பிரியமான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்குத்தான் நீ கர்த்தரிடத்து கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிகள் பார்ப்போம்.
யாத்திராகமம் 12:41 சீக்கிரம். ஹலோ, கவனமா கவனிங்க. ஆண்டவர் அந்த நாள் வரைக்கும் தான் வெயிட் பண்ண வச்சிருந்திருக்கிறாரு. அந்த 430 வருஷம் முடிந்த உடனே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கர்த்தர் இன்சார்ஜ் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஹலோ, நல்லா கவனமா கவனிங்க. நல்ல ஒரு சத்தியத்தை உங்களுக்கு புரிகிற வண்ணமா ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். எப்போ கர்த்தர் உன்னை இன்சார்ஜ் எடுக்கிறாரோ அது வரைக்கும், அதுக்கு முன்னாலதான் உனக்கு கஷ்டம். கர்த்தர் உன்னை அப்படி கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். கர்த்தர் உன்னை எடுக்க ஆரம்பித்த கைகளை எடுத்தாரோ அன்னையில இருந்து உனக்கு ஆசீர்வாதம் தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. என்னைக்கு தேவன் குனிந்து தூக்கி எடுக்க ஆரம்பித்தாரோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய உயர்த்த ஆரம்பித்து விடுவார். ஐயா, பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்கள். கர்த்தர் 430 வருஷம் முடிந்த உடனே போதும் 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 430 வருஷம் முடிந்த உடனே அதற்கப்புறம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பாருங்கள், அதிசயமாக இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் முதல் அற்புதத்தை என்ன தெரியுமா செய்யறார்? அந்த மக்களுக்கு, பாரு, என்னை நம்பி பாரு, உனக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி சவால் விட்டு ஆண்டவர் செய்யறாரு. ஆனா 430 வருஷம் பார்வோன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. நீ தேவ சித்தமில்லாத சில காரியங்களில தேவன் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சொல்லியிருப்பார் ஆண்டவர், உன் இருதயத்தை கடினப்படுத்தியிருப்பாரு. சில காரியங்களில் போராட்டம் இருக்கும் அப்படின்னா அது தேவ சித்தமே கிடையாது. ஒரு காரியத்தில் அப்படி சமாதானம் இருக்கும், அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார், நீ அதிலே போராடிட்டு இருப்ப. குடும்பத்தில் மனைவி நகையை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி அப்படி இப்படி செஞ்சு என்னத்தையாவது பண்ணிடுவ, பல லட்சம் ரூபாய் கொண்டு போய் போட்டுருவ பிஸ்னஸில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் உடைய தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ எலும்பி வரலான்னு சொல்லி நினைப்ப, அதுக்கு அனுகூலமான வாசல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. ஓ, இந்த மாதம் சரியாயிரும், அடுத்த மாதம் சொல்லி உனக்கு இருதயத்தை நீனே சமாதானப்படுத்திக் கொள்ளுவே, அது முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அப்படியே பாதாளத்தில் கொண்டு போய் பிசாசு கொண்டு போய் விட்டுருவான். பிரியமான தேவ பிள்ளைகளே பாருங்கள், லிசன். உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். போதும், இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் கணவனாரே, ஆமென், மனைவிமார்களே, இந்த நிமிஷத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்த அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் முதல் ஆண்டவர் செய்தார் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாக கர்த்தர் பாதுகாக்கிறார். எவ்வளவு குளிர் வந்தாலும் கர்த்தர் அக்கினியை கொடுத்துருவாரு. ஆமென். எவ்வளவு வெயில் வந்தாலும் உடனே மேகத்தை தந்துருவார். எவ்வளவு அருமையான, திங்க் பண்ணி பாருங்க. ஹலோ, திங்க் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் புருஷர்களுக்கு கர்த்தர் இப்படிதான் செஞ்சாராம். 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக நான் ஒரு 2 டைம் இஸ்ரவேல் பிரயாணத்துக்கு போயிருக்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அந்த பாலைவனத்தில் அவர் நடந்து போன பாதை வழியாக தான் நாங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண வேண்டும். அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பாலைவனத்தில் எப்படி இந்த மோசையை கொண்டு வந்து அந்த ஜனங்களை அழகாக கொண்டு வந்து அவன் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருப்பான்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் அந்த இடத்துலையும் கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. என்னைக்கு கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செய்யறாரு பாருங்க. முதல்ல மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமா ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய கரத்துல வந்துடுறாங்க. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக
வெட்டான் தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இவ்வளவுதான் உங்க கரவோசையா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாருமா. ஐயா யோசித்து பாருங்க, மெரினா கடற்கரை அப்படி ரெண்டா பிளக்குது. ஆமா, இந்த பக்கம் ஒரு மதிலா நிற்குது, அந்த பக்கம் ஒரு மதிலா இருக்குது. அப்படி பாருங்க எவ்வளவு சாக்கடை இருக்கும், எவ்வளவு சகதி இருக்கும். கர்த்தர் அப்படி என்ன செய்கிறார் தெரியுமா? வெட்டாந்தரையா பார்த்துக்கிறார். இதெல்லாம் விசுவாசித்தாதான் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருப்பா. நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேரத்தை யோசித்து பார்க்க, நான் இல்லாம போயிட்டேனே ஆண்டவர், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நான் ஒரு சின்ன பையனா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரங்கள்ல வசனத்தை வாசித்து அதை ரொம்ப ஆராய்ந்து பார்த்துட்டு இருப்பது உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுடைய காலத்துல இருந்தது உண்டா? அவன் இயேசுடைய வஸ்திரத்தையான தொட்டது இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில நேரங்களை யோசிப்பேன். பாருங்கள், அனாந்திரத்துல அப்படி நடக்கிறார்கள், வெட்டான் தரையில நடக்கிறார்கள். ரெண்டு புறமும் மதிலா இருக்குதான். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்போ? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆனதுக்கு பிற்பாடு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீ விடுதலை ஆகிவிட்டால் என்றாலே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அவர் விடுதலையா கொடுத்துட்டார்னாலே போதும், உங்களுக்கு வாசலை கர்த்தர் திறந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாளே சூனிய கட்டுகள், மாந்திரிய கட்டுகள், விக்கிரகத்தின் ஆவிகள் போன்றதான பல விதமான அந்த தேசத்துல ஜனங்களை மட்டுப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் உங்களை தொடவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சோர்வு பண்ணுகிற ஆவிகள், நம்பிக்கை இல்லாதபடிக்கு தைரியம், சிலர் பாருங்க தைரியமே இருக்காது, எதை செய்வதற்கும் தைரியம் இருக்காது. அப்படி பயந்த சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பயத்தின் ஆவி, கர்த்தர் சொல்றாரு, நான் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? சிலருக்கு பயத்தினாலே தான் பிசாசு, பயத்தினாலதான் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. பயத்தினாலதான் பல விதமான தரித்திரங்கள், சாபங்கள் நம்மளுக்கு வருது. நீங்க பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா மைனர் கொடுங்க பாப்போம். எஃப் மைனர். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே இயேசுவின் ஆமென். தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். எல்லாரும் பாடுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எகிப்தில் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு அவன் 2 மதில் மாறி ஆண்டவர் தண்ணீரை மாற்றுகிறார். 3வது ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். அதே 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24, 25 எடுத்து வாசிங்கள் சீக்கிரமாக. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் அப்பொழுது மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். கொஞ்சம் ஒரு சின்ன சோதனை. அந்த மாறாவின் தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? கொஞ்சம் கசந்துருச்சு. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் சில சோதனைகள், கொஞ்சம் சில பாடுகளை வந்தோன்னு முறுமுறுத்துருவீங்க. அவன் நம்மளாம் முறுமுறுத்துறோம். நானும் அப்படித்தான். ஹல்லேலூயா. என்ன ஏசப்பா, என்ன ஆண்டவரே, நான் அப்படிலாம் பண்ணனேன், இப்படிலாம் செஞ்சேன், அப்படிலாம் பண்ணனேன், அப்படிலாம் சில கேள்விகளை கத்தட்டே கேட்பேன். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அவன் நிறைய பேர், நிறைய பெண்கள் உமரை ஒரு கேள்வி கேட்க. ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்ல, நான் பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உமரை ஒரு கேள்வி கேட்காம இருப்பதில் தாடிக்காரர
அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொன்னாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அம்மா எல்லாம் கத்தட்ட ஒரு கேள்வி தான் கேட்க தான் போகிறோம், யாருமே கேட்காம இருப்பது. ஆண்டவர் ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு. ஆமாம், கத்தர் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? உன்னை உள்ளம் கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உன்னை ஆண்டவர் உள்ளம் கைகளே வரைந்து வைத்திருக்கிறார். உனக்கு நல்லதா தோணுவதெல்லாம் இயேசுவுக்கு கெட்டதா தெரியும், உனக்கு கெட்டதா தோணுவதெல்லாம் இயேசுவுக்கு நல்லதா தெரியும். அதுதான் உன்னை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஆச்சரியமா நடத்துகிறார். பாருங்கள், கொஞ்சம் கசப்பா கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஏன் முதல்ல செஞ்சிருக்கலாம்ல? அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், அப்பொழுது பார்ப்பார் ஆண்டவர். கொஞ்சம் கசப்பை கொடுத்து பார்ப்போம். சில பிள்ளைகளுக்கு டானி கொடுக்கும்போது இந்த பிள்ளை வேண்டாம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இந்த டானி கொடுக்கும்பொழுது அப்பா மம்மி டாடின்ட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தூங்குவார். அந்த ஜலதோஷம் இந்த காய்ச்சல் எல்லாம் கொஞ்சம் மாறி அவர் நல்லா நார்மலாக இருப்பார். அதே போல தான் கொஞ்சம் மாறாவின் தண்ணீர் கொஞ்சம் கசப்பை கத்தர் கொடுக்க தான் செய்வார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உடனே கத்தர் என்ன செய்யறான்? அதுக்கு தான் மோசையை வச்சிருக்கிறார்ல. மோசையை வச்சோடனே மோசையை போய் கூப்பிடுறான், ஆண்டவரே கத்தாவே இறங்குன்னு சொல்ல. உடனே கத்தர் செய்கிறார், அந்த மரத்தை வெட்டு, அந்த மாறாவின் தண்ணீருக்குள்ள போட்ட உடனே அதை என்ன செய்கிறது தெரியுமா? மதுரமாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எகிப்து தேசத்தில் இருந்தா அப்படியேப்பட்ட அற்புதம் நடக்குமா? அவன் என்றைக்கு தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் வந்தாரோ அவன் அந்த நிமிஷத்திலிருந்து மாறாவின் தண்ணீரை என் தேவன் மதுரமாக மாற்றுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்கள் ஒவ்வொரு காரணம் ஜெபிக்க போகிறேன். எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். அவன் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 33:22. என் மகிமை கடந்து போகும் பொழுது ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய மகிமை கடந்து போகும் பொழுது என் கைகளிலால் உன்னை மூடி வைத்திருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமென். பாருங்க, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உன்னை ஆண்டவர் அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து அவருடைய கரத்தால் தேவன் மூடிக்கொள்ளுவார். எவ்வளவோ விபத்துக்கள் தேசத்தில் வரலாம், எவ்வளவோ வாகன விபத்துக்கள் வரலாம், எவ்வளவோ பூமியில எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் உன்னையும் என்னையும் என் தேவன் அவருடைய கண்மலை வெடிப்பிலே வைத்து அவருடைய கரத்தால் மூடிக்கொள்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ விடுதலையானதுக்கு பிற்பாடுதான் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும் ஐயா. நீ விடுதலையானதுக்கு பிற்பாடுதான் தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் கடந்து வரும். பாபிலோன் குமாரத்தில் இடத்துல குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை வரும் ஐயா. பாபிலோன் குமாரத்திரத்தில் குடியிருக்கிற சீயோனே முதலாவது உன்னை விடுதலையாக்கிக்கொள். நீ நினைக்கலாம் நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே யோசிக்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு போராட்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை முழுவதுமாக அமுழ்க்க பார்க்கிறது, ஏதோ உன்னை நெருக்கங்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய போராட்டங்கள் உன்னுடைய நெருக்கங்கள் உன்னுடைய பாடுகளிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல இறங்க போகிறார், இந்த ஆலயத்தில் இறங்க போகிறார். தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறது ஐயா. அது மாத்திரமல்ல, சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுகிறார். 2 நாளாகமம் எடுத்து வாசி. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசியுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்தது. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு அவன் தேவனுடைய மகிமை அளவில்லாமல் நிரப்பிட்டையா. அதே மகிமை நீங்க கட்டுகிற ஆலயத்தில் அவன் மகிமையால் தேவன் மூட போகிறார். அவருடைய மகிமையை அளவில்லாமல் கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையால் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேருக்கு அந்த மகிமை வேண்டும்? எத்தனை பேருக்கு மகிமை வேண்டும்? அப்படின்னு நீங்க மகிமை வேண்டும் சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி கொண்டு எனக்கு முன்னாடி நீங்க ஓடி வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த மகிமை வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுகிறார், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு சுகம் வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கிற வேலையில எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம்.
எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த கடைசி ஜெப நேரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நேரம். அநேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். Glory Jesus. அநேக சாட்சிகளை சொல்வதற்கு நேரம் இல்லை. அவன் அநேக சாட்சிகளை சொல்வதற்கு நேரம் இல்லை. அநேக தரித்திர சாபங்கள் உள்ள குடும்பங்கள், பிசாசுடைய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இதே போன்ற ஜெபத்தில் விடுதலையாகி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தெய்வ மகிமை வரும். எனக்கு ஒரு மகிமை வேண்டும் என்று சொல்றவங்க அப்படி உங்க கரங்களை அப்படி உயர்த்தி காமிக்கலாம். எனக்கு ஒரு மகிமை வேண்டும் என்று சொல்றவங்க அப்படி உங்க கரத்தை உயர்த்தி காமிக்கலாம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கரத்தை அவன் உயர்த்தி காமி. எந்த இடத்துல இருந்தாலும் கரத்தை உயர்த்தி காமி. இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. அப்படி உங்க கைகளை உயர்த்தி நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, எங்களை விடுதலை ஆக்குங்க. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை தேவை. என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை தேவை. என் வாகனத்துக்கு ஒரு விடுதலை தேவை. என் வீட்டுக்கு ஒரு விடுதலை தேவை. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர், ரோட்ல போகும்போதும் வரும்போதும் எனக்கு ஒரு விடுதலை தேவை. சொல்லுங்க. ஆண்டவர், நான் பிரயாணம் பண்ணும்போது விடுதலை தேவை. இயேசுவே, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்க. ஆண்டவரே, நான் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்த மன்னிங்க சுவாமி. ஆமா, எல்லா வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுப்பா, மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே, மனம் இறங்குங்க சுவாமி. இயேசுவே, மனம் இறங்குங்க. எஃப் மேஜர். இயேசுவே, மனம் இறங்குங்க. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே, என்மே மனம் நிறங்கும். கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஆமென். என்மே மனம் நிறங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, என்னை தெய்வமே. இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை இப்பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை வேதனைப்படுத்தின வேதனைகள், கர்த்தரை வேதனைப்படுத்தின பாவங்களை இப்பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவே, என் தெய்வமே, அப்படி கார்டு மாத்திரம் கொடுங்க. கர்த்தர் ஒரு அரை நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறார். நீ கடந்த 2014ஆம் ஆண்டு, கடந்த 2013ஆம் ஆண்டு எவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறார், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பார்வை, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எவ்வளவு உண்டு. 2014ஆம் ஆண்டு இந்த 2வது வாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, மன்னிங்க. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நம்மளுக்குள் இராது.
அவர் நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு நம்முடைய முகத்தை மறைத்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்குவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு சுகம் தேவை என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தலாம். எஸ், உங்களை ஒவ்வொருக்காக ஜபிக்க போகிறேன். எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை என்று சொல்லவங்க கைகளை உயர்த்தலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அப்படி உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிற வேலையில் தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கான ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது உங்கள் கட்டிகள் கரைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தலைவலிகள் மாறுகிறதை பார்க்க முடியும். தைராய்டு பிரச்சனை மாறுகிறதை பார்க்க முடியும். யூட்ரஸ் பிரச்சனைகள் மாறுகிறதை பார்க்க முடியும். இரத்த போக்குகள் மாறுகிறதை பார்க்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து கூப்பிடுங்கள். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. வாயை திறந்து சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இறங்க போகிறது. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இறங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கால சங்கிலிகள் இப்பொழுது கட்டப்படுவதாக. இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது விடுதலைக்காக, சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சுகப்படுத்துவீராக, விடுதலை ஆக்குவீராக, அற்புதத்தை செய்வீராக. தொழிலிலே ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருவீராக. அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்கள். இயேசுவே, என்னை ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒரு அந்நிய வாசி அடையாளத்தால் என்னை நிரப்புங்க. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக வல்லமை ஊட்டப்படுவதாக. ஜி மேஜர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கடைசியாக ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. சபை பாடுவதாக, சபை பாடுவதாக. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya. இன்னும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. இன்னும் சத்தமாய் ஹalleluya. எல்லாரும் எல்லாரும் விடுதலை, விடுதலை. ஹalleluya. வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை ஊற்றப்படுகிறது. இயேசுவே ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya. Jesus, Jesus. ஹalleluya. இயேசுவே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. வல்லமை, வல்லமை. விடுதலை, விடுதலை. வல்லமை, வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். இயேசுவின் நாமத்தில் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அக்கினி சிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
வல்லமை, ஆமீன் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்ன அக்கினி ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமீன் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலோ ஆமியை ஊற்றுவேன் என்றியே. மாம்சமான யாவர் மேலும் யார் யாரெல்லாம் எப்படி விரும்புகிறோ அவர்கள் மேல தேவ வல்லமை ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமியை ஊற்றுவேன் என்றே. புதிய வல்லமை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு தேவையான சத்துவம் வல்லமை எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது இந்த ஆலயத்தில் கொடுக்கிறார். இயேசுவே முப்பர்மானி பேரியாவரா தரிசன் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, இயேசுவே அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். எரிகோ மதிலை தேவன் முடைத்து எரிந்து கொண்டிருக்கிறார். ஆர்ப்பரிப்போம். ஜீசஸ். ஓ எஸ். அப்படி கொயர் 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 இருக்கா? கொயர். இதான் தேவ மகிமை, இதான் தேவ மகிமை. ஜீசஸ். அன்பின் தகப்பனே, இந்த சபையை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற தேவனுடைய வார்த்தை 2014ஆம் ஆண்டு 2வது வாரத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குறீங்க, அதற்காக நன்றி. நீங்க ஆசீர்வதித்தீங்க, தேவைகளை சந்தித்த தேவன். இந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்தித்து நீர் பேசினபடினால் ஸ்தோத்திரங்கள். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சபையை ஆசீர்வதிங்க, மூப்பர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹலோ. கர்த்தருடைய செய்தியை வெள்ளமையாக கொடுத்து ஐயா அவர்களுக்கு சபையின் சார்பாகவும் நிர்வாகக்குழு சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருசபையின் அறிவிப்புகளை வாசி கேட்போம். அன்பு சகோதரர் சகோதரி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஓய்வு நாள் பள்ளி நடந்து முடிந்துவிட்டது. ஆராதனைக்கு பிறகு கீப்பாமு சங்கமும் சகோதரர் ஐக்கிய கூட்டமும் சகோதரிகள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். இந்த வாரம் ஜப கூட்டம் நடைபெறாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆங்கிலம் ஆராதனை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆக 3 தினங்கள் மாலை 6 மணிக்கு புதிய ஆண்டு ஆசீர்வாதம் கூட்டம் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் நல்லபடி நடக்க நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாள் வாழ்த்துதல். இந்த ஜனவரி மாதம் 15 திருமதி டி ஜோதி அவர்களும், 15ஆம் தேதி திருமதி ஜே விக்டோரியா அவர்களும், 16ஆம் தேதி திருமதி ஆலிஸ் லிடியா அவர்களும், 18ஆம் தேதி திரு ஜி ஜெயக்குமார் அவர்களும்,
18ஆம் தேதி திருமதி வி பிளாரன்ஸ் சுலோச்சனா அவர்களும், 18ஆம் தேதி திரு பி செபாஸ்டின் அவர்களும், 18 திரு பி வெஸ்லி அவர்களும், 18 செல்வி ஜே சுசிதா மலர் அவர்களும் பிறந்த நாளை கண்டிருக்கின்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சபையின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். திருமண நாள் காணிகள் வாழ்த்துதல். 17ஆம் தேதி திருமதி திரு ஏ ராஜரத்ன பீகாராணி அவர்களும், 18ஆம் தேதி திருமதி திரு எச்.ஜி. ஆனந்த பிரேம்குமார் செல்வி அவர்களும் திருமண நாளை கண்டிருக்கின்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காகவும் சபையின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாளை காணுகள் குறித்தும் திருமண நாளை காணுகள் குறித்தும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை நமது சுவிசேஷகர் அடியார் அவர் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பயத்தின் ஆவி, கர்த்தர் சொல்றாரு, நான் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? சிலருக்கு பயம், பயத்தினாலே தான் பிசாசு, பயத்தினால தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறாங்க, பயத்தினால தான் பல விதமான தரித்திரங்கள் சாபங்கள் நம்மளுக்கு வருது. நீங்க பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா மைனர் கொடுங்க பாப்போம். எஃப் மைனர். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். எல்லாரும் பாடுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தில் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு அவன் 2 மதில் மாறி ஆண்டவர் தண்ணீரை மாற்றுகிறார். 3வது ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். அதே 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24, 25 எடுத்து வாசிங்கள் சீக்கிரமாக. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் அப்பொழுது மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். கொஞ்சம் ஒரு சின்ன சோதனை. அந்த மாறாவின் தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? கொஞ்சம் கசந்துருச்சு. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் சில சோதனைகள், கொஞ்சம் சில பாடுகளை வந்தோன்னா முறுமுறுத்துருவீங்க. அவன் நம்மளாம் முறுமுறுத்துறோம். நானும் அப்படித்தான். ஹல்லேலூயா. என்ன ஏசப்பா, என்ன ஆண்டவரே, நான் அப்படிலாம் பண்ணனே, இப்படிலாம் செஞ்சேன், அப்படிலாம் பண்ணனே, அப்படிலாம் சில கேள்விகளை கத்தட்டே கேட்பேன். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அவன் நிறைய பேர், நிறைய பெண்கள் உமரை ஒரு கேள்வி கேட்க. ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்ல, நான் பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உமரை ஒரு கேள்வி கேட்காம இருப்பதில் தாடிக்காரர அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொன்னார். உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அம்மா எல்லாரும் கத்தட்ட ஒரு கேள்வி தான் கேட்க தான் போறோம், யாருமே கேட்காம இருப்பது. ஆண்டவர் ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு. ஆமா, கத்தர் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதில ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? உன்னை உள்ளம் கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உன்னை ஆண்டவர் உள்ளம் கைகளே வரைந்து வைத்திருக்கிறார். உனக்கு நல்லதா தோணுவதெல்லாம் இயேசுவுக்கு கெட்டதா தெரியும். உனக்கு கெட்டதா தோணுவதெல்லாம் இயேசுவுக்கு நல்லதா தெரியும். அதுதான் உன்னை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். பாருங்கள், கொஞ்சம் கசப்பா கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஏன் முதல்ல செஞ்சிருக்கலாம்ல? அப்போ நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அப்பொழுது பார்ப்பார் ஆண்டவர். கொஞ்சம் கசப்பை கொடுத்து பார்ப்போம். சில பிள்ளைகளுக்கு டானி கொடுக்கும்போது இந்த பிள்ளை வேண்டாம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இந்த டானி கொடுக்கும்போது அப்பா மம்மி டாடின்ட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தூங்குவார். அந்த ஜலதோஷம், இந்த காய்ச்சல் எல்லாம் கொஞ்சம் மாறி அவர் நல்லா நார்மலாக இருப்பார். அதே போல தான் கொஞ்சம் மாறாவின் தண்ணீர் கொஞ்சம் கசப்பை கத்தர் கொடுக்க தான் செய்வார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருப்பா. உடனே கத்தர் நினைச்சிடா, அதுக்கு தான் மோசையை வச்சிருக்கிறார்ல. மோசையை வச்சோட மோசையை போய் கூப்பிடுறான், ஆண்டவரே கத்தாவே இறங்கும்னு சொல்ல உடனே கத்தர் செய்கிறார், அந்த மரத்தை வெட்டு, அந்த மாறாவின் தண்ணீருக்குள்ள போட்ட உடனே அதை என்ன செய்கிறது தெரியுமா? மதுரமாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எகிப்து தேசத்தில் இருந்தால் அப்படியேப்பட்ட அற்புதம் நடக்குமா? அவன் என்றைக்கு தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் வந்தாரோ அவன் அந்த நிமிஷத்திலிருந்து மாறாவின் தண்ணீரை என் தேவன் மதுரமாக மாற்றுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்கள் ஒவ்வொரு காரணம் ஜெபிக்க போகிறேன். எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். அவன் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 33:22. என் மகிமை கடந்து போகும் பொழுது ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய மகிமை கடந்து போகும் பொழுது என் கைகளிலால் உடைய மூடி வைத்திருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமன். பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உடனே ஆண்டவர் அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து அவருடைய கரத்தால் தேவன் மூடிக்கொள்ளுவார். எவ்வளவோ விபத்துக்கள் தேசத்தில் வரலாம், எவ்வளவோ வாகன விபத்துக்கள் வரலாம், எவ்வளவோ பூமியில் எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் உன்னையும் என்னையும் என் தேவன் அவருடைய கண்மலை வெடிப்பிலே வைத்து அவருடைய கரத்தால் மூடிக்கொள்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் நீ விடுதலையானதுக்கு பிற்பாடுதான் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும் ஐயா. நீ விடுதலையானதுக்கு பிற்பாடுதான் தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியிலே கடந்து வரும். பாபிலோன் குமாரத்தில் இடத்துல குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தேவ மகிமை வரும் ஐயா. பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சீயோனே முதலாவது உன்னை விடுதலையாக்கிக்கொள். நீ நினைக்கலாம் நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே யோசிக்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு போராட்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை முழுவதுமாக அமுழ்க்க பார்க்கிறது, ஏதோ ஒரு நெருக்கங்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய நெருக்கங்கள், உன்னுடைய பாடுகளிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல இறங்க போகிறார், இந்த ஆலயத்தில் இறங்க போகிறார். தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறது ஐயா. அது மாத்திரமல்ல, சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுகிறார். 2 நாளாகமம் எடுத்து வாசி. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசியுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்தது. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு அவன் தேவனுடைய மகிமை அளவில்லாமல் நிரப்பிட்டையா. அதே மகிமை நீங்க கட்டுகிற ஆலயத்தில் அவன் மகிமையால் தேவன் மூட போகிறார். அவருடைய மகிமையை அளவில்லாமல் கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையால் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேருக்கு அந்த மகிமை வேண்டும்? எத்தனை பேருக்கு மகிமை வேண்டும்? அப்படின்னு நீங்க மகிமை வேண்டும் சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி கொண்டு எனக்கு முன்னாடி நீங்க ஓடி வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த மகிமை வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுகிறார், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு சுகம் வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கிற வேலையில எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த கடைசி ஜெப நேரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நேரம். அநேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம்.
க்ளோரி ஜீசஸ். அநேக சாட்சிகளை சொல்வதற்கு நேரமில்லை. அவன் அநேக சாட்சிகளை சொல்வதற்கு நேரமில்லை. அநேக தரித்திர சாபங்கள் உள்ள குடும்பங்கள், பிசாசுடைய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இதே போன்ற ஜெபத்தில் விடுதலையாகி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். பாபிலோன் குமாரத்திலே குடியிருக்கிற சியோனே, முதலாவது உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு தெய்வ மகிமை வரும். எனக்கு ஒரு மகிமை வேண்டும் என்று சொல்றவங்க அப்படி உங்க கரங்களை அப்படி உயர்த்தி காமிக்கலாம். எனக்கு ஒரு மகிமை வேண்டும் என்று சொல்றவங்க அப்படி உங்க கரத்தை உயர்த்தி காமிக்கலாம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கரத்தை அவன் உயர்த்தி காமி. எந்த இடத்துல இருந்தாலும் கரத்தை உயர்த்தி காமி. இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. அப்படி உங்க கைகளை உயர்த்தி நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, எங்களை விடுதலை ஆக்குங்க. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை தேவை. என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை தேவை. என் வாகனத்துக்கு ஒரு விடுதலை தேவை. என் வீட்டுக்கு ஒரு விடுதலை தேவை. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவரன் ரோட்ல போகும்போதும் வரும்போதும் எனக்கு ஒரு விடுதலை தேவை. சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பிரயாணம் பண்ணும்போது விடுதலை தேவை. இயேசுவே, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்க. ஆண்டவரே, நான் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்த மன்னிங்க சுவாமி. ஆமா, எல்லா வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுப்பா, மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே, மனம் இறங்குங்க சுவாமி. இயேசுவே, மனம் இறங்குங்க. எஃப் மேஜர். இயேசுவே, மனம் இறங்குங்க. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே, என்னே மனம் இறங்கும். கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஆமென். என்னே மனம் இறங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை தெய்வமே. இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை இப்பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை வேதனைப்படுத்துறதான வேதனைகள், கர்த்தரை வேதனைப்படுத்துறதான பாவங்களை இப்பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவே, என் தெய்வமே, அப்படி கார்டு மாத்திரம் கொடுங்க. கர்த்தர் ஒரு அரை நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறார். நீ கடந்த 2014ஆம் ஆண்டு, கடந்த 2013ஆம் ஆண்டு எவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறார், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பார்வை, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எவ்வளவு உண்டு. 2014ஆம் ஆண்டு இந்த 2வது வாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நீ மன்னிங்கன்னு சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, மன்னிங்க. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். சத்தியம் நம்மளுக்குள் இராது. அவர் நம்மளை பாவங்களை பாராதபடிக்கு நம்மளை முகத்தை மறைத்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்குவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு சுகம் தேவை என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தலாம். எஸ், உங்களை ஒவ்வொருக்காக ஜபிக்க போகிறேன். எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அப்படி உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிற வேலையில் தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கான ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது உங்கள் கட்டிகள் கரைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தலைவலிகள் மாறுகிறதை பார்க்க முடியும். தைராய்டு பிரச்சனை மாறுகிறதை பார்க்க முடியும். யூட்ரஸ் பிரச்சனைகள் மாறுகிறதை பார்க்க முடியும். இரத்த போக்குகள் மாறுகிறதை பார்க்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து கூப்பிடுங்கள். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. வாயை திறந்து சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இறங்க போகிறது. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இறங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சங்கிலிகள் இப்பொழுது கட்டப்படுவதாக. இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது விடுதலைக்காக, சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சுகப்படுத்துவீராக, விடுதலை ஆக்குவீராக, அற்புதத்தை செய்வீராக. தொழிலில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருவீராக. அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுற சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்கள். இயேசுவே, என்னை ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒரு அந்நிய பாஷை அடையாளத்தால் என்னை நிரப்புங்க. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக வல்லமை ஊட்டப்படுவதாக. ஜி மேஜர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கடைசியாக ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. சபை பாடுவதாக, சபை பாடுவதாக ஹalleluya. எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya. இன்னும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. இன்னும் சத்தமாய் ஹalleluya. எல்லாரும் எல்லாரும் விடுதலை விடுதலை. ஹalleluya. வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை ஊற்றப்படுகிறது. இயேசுவே ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya. Jesus, Jesus. ஹalleluya. இயேசுவே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. வல்லமை வல்லமை. விடுதலை விடுதலை. வல்லமை வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். இயேசுவின் நாமத்தில் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அக்கினி சிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்ன அக்கினி ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ
ஆவியை ஊற்றுவேன் என்றியே. மாம்சமான யாவர் மேலும் யார் யாரெல்லாம் எப்படி விரும்புகிறீர்களோ அவர்கள் மேல தேவ வல்லமை ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியை ஊற்றுவேன் என்றே. புதிய வல்லமை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு தேவையான சத்துவம் வல்லமை எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது இந்த ஆலயத்தில் கொடுக்கிறார். இயேசுவே முப்பர்மானி பேரியாவரா நிக்க தரிசன் சொல்வாரே. பொழிந்தீனும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை இயேசுவே அக்கினியின் வல்லமை பொழிந்தீடும் வல்லமை ஆவியின் வல்லமை இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். எரிகோ மதிலை தேவன் முடைத்து எரிந்து கொண்டிருக்கிறார். ஆர்ப்பரிப்போம். ஜீசஸ். ஓ எஸ். அப்படி கொயர் 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 இருக்கா? கொயர். இதான் தேவ மகிமை. இதான் தேவ மகிமை. ஜீசஸ். அன்பின் தகப்பனே, இந்த சபையை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். மாமிசமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற தேவனுடைய வார்த்தை 2014ஆம் ஆண்டு 2வது வாரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குறீங்க, அதற்காக நன்றி. நீங்க ஆசீர்வதித்தீங்க. தேவைகளை சந்தித்த தேவன். இந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்தித்து நீர் பேசினபடினால் ஸ்தோத்திரங்கள். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சபையை ஆசீர்வதிங்க. மூப்பர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.